மரணத்துக்குள் ஆக்கப்பட்டது. The death been defeated. The death been defeated. மரணம் தோற்கடிக்கப்பட்டது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் நீங்கள் பார்த்தீரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் நீங்கள் பார்த்தீரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரு பெரிய விமோசனத்தை உண்டாக்கி மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எனக்கும் எங்களுக்கும் உடைய சத்திய வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். என்னோடும் எங்களோடும் இடைபடுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இவ்விதமாய் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு ஆலயத்தில் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கிற ஆலயத்தினுடைய சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன செய்தார்கள், ஒரு பிளாஸ்டிக் முட்டையை கொடுத்தார்கள். அந்த சண்டே கிளாஸ் சில்ட்ரன் இடத்துல பிளாஸ்டிக் முட்டை பார்த்துருக்கீங்களா? 2 இதாக இருக்கும், அப்படி திறந்துடலாம், 2 டைப்பாக இருக்கும், திறந்துட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் முட்டையை அந்த சண்டே கிளாஸ் சில்ட்ரன் இடத்துல கொடுத்து, நீங்கள் அடுத்த வாரம் ஈஸ்டர் ஆராதனைக்கு வரும்பொழுது அந்த பிளாஸ்டிக் முட்டையில் உயிர்ப்புடைய சம்பந்தமான, உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தமான எதையாவது நீங்கள் உள்ள ஒன்றை போட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த ஈஸ்டர் தினத்தன்று அந்த பிளாஸ்டிக் முட்டையை, ஈஸ்டர் எக்கை நிரப்பி கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு பிள்ளை என்ன வச்சுருந்துச்சுன்னா உள்ள பூ வச்சுருந்துச்சு. உடனே சண்டே கிளாஸ் டீச்சர் அதை எடுத்து, இந்த பூ எவ்விதமாக ஒரு சீசன் போல், இப்பொழுது நீங்கள் நானும் உயிர்த்தெழுத சீசனில் இருக்கிறோம் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டாங்க. 2வது ஒரு பிளாஸ்டிக் முட்டையை திறந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை அந்த கிரையான் வைத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை ஒரு படமாக வரைஞ்சி அதை மடித்து உள்ளே வச்சுருந்தா. உடனே அவளையும் அங்கே பாராட்டினாங்க. 3வது ஒரு பிள்ளை பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அந்த பிளாஸ்டிக் முட்டைக்குள்ளார ஆணி துண்டுகளை வைத்திருந்தார். அவர் சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இந்த ஆணி துண்டு, அவர் ஆணியினாலே சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதுக்கு அடையாளமாக வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. உடனே அவளுக்கும் நல்ல கைத்தட்டு கிடைத்தது. ஒரு பையன் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் முட்டையில் சில கல் வைத்திருந்தான். அது இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்பட்ட அடையாளமாக அந்த கல்லை வைத்தேன் என்று சொன்னான். கடைசியாக ஒரு பிளாஸ்டிக் எக்கை திறக்கும் பொழுது, அந்த பிளாஸ்டிக் முட்டையை திறக்கும் பொழுது அது காலியாக இருந்துச்சு. உடனே எல்லோரும் பகன்னு சிரிச்சிட்டாங்க. அந்த பிளாஸ்டிக் முட்டையை காலியாக வச்சவன் பேர் பிரைன். அவன் கொஞ்சம் மென்டலி சிக்கான ஒரு பையன், அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன். உடனே அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு, என்னப்பா நீ ஒன்றுமே வைக்காமல் வந்திருக்கிறியே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பிரைன் சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் கல்லறை காலியாக இருக்குங்க, அதனால் இந்த முட்டையை நான் காலியாக வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் கை தட்டினாங்க. ஸோ அந்த காலியான முட்டை இயேசு கிறிஸ்துடைய காலியான கல்லறைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, the tomb of Christ is empty still today. இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே காலியாக உள்ளது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மார்க்கில் தான் அந்த காரியங்கள் அப்படியே கொகரன்ஸாக ரொம்ப வரிசையாக அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் டாக்டர் அவர்கள் வாசித்தார்கள். நமக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட பிரகாரம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு
முன்னதாக இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். ஏன்னு சொன்னால் சனிக்கிழமை 6 மணிக்கு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து சனிக்கிழமை 6 வரை ஓய்வு நாள், யாரும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. ஸோ வேக வேகமாக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். அரிமத்த ஊரனாகி யோசேப்பு அதற்கு உதவி செய்தார். பாருங்கள், அவர்கள் சனிக்கிழமை முழுவதும் ஓய்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சுகந்த வர்க்கம் இடுவதிலே சரியாய் செய்ய முடியவில்லை. எனவே சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே கல்லறைக்கு வர்றதுக்கும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கல. எனவே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இயேசப்போடைய கல்லறைக்கு பெண்களும் சில ஸ்திரீகள் கூட்டம், அதில் மகதலேனா மரியாளும் சேர்ந்து ஓடி வராங்க. என்ன நினச்சி வந்தாங்க? இயேசப்போடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடலாம், ஏன்னா அது அவங்க பாடி எம்பால்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அது செய்கிறக்காக வர்றாங்க. வரும்போதே பேசிட்டு வராங்க, ஐயோ பெரிய கல் இருந்துச்சு, அது யார் நமக்காக தள்ள முடியும்னு கேட்குறாங்க. வந்து பார்த்தா கல்லறை திறந்து இருக்கிறது. இவளுக்கா பயம், ஐயோ இயேசுவை காணவில்லை. ஓடி போய் சீசரிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மகதலேனா மரியாளோ அவளிடத்துல ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்திருந்தார். அவள் போகலை, கல்லறையிடத்துல அழுகிற, ஐயோ அவர் பாடியை கூட அவங்க விட்டு வைக்கலையேன்னு சொல்லி. அப்போ அப்படியே பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கு. அவர் நினச்சிட்டு அது தோட்டக்காரர், அங்கே கல்லறையிலெல்லாம் நல்ல அழகாக தோட்டங்களில் தான் அது இருக்கும், சரியா? ஸோ ஏதோ ஒரு கேர்டேக்கர் போல் இது அப்படின்னு நினச்சி, ஐயா ஏசப்பா சரத்தை எடுத்துன்னு எனக்கு கொடுத்துருங்களேன்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் மரியாளே என்று சொல்லுகிறார். அந்த குரல் அது இயேசுவின் குரல், அதை அறிந்து கொண்டால் அதை நோக்கி பார்க்கிறார். உடனே அவரை கட்டி பிடித்து கொள்ளாமல் என்று சொல்லி ஓடுகிறார். ஆண்டவர் தடுக்கிறார், கொஞ்சம் பொறுமா என்று சொல்லி. அந்த தொடாதே என்று சொன்னதிலே நிறைய சத்தியம் இருக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகை 6 நாள் அனுசரித்து விட்டு 7ஆம் நாளிலே தானே அந்த முதற்கனி படைக்கிற பண்டிகை கொண்டாடுவார்கள். அது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அது ஆலயத்தில் படைக்கப்படும். மொத்தம் 7 பண்டிகை இந்த யூதர்கள் கொண்டாடுவார்கள். 3வது பண்டிகையாக இது இருக்கிறது. முதல் 4 பண்டிகை இயேசுவில் நிறைவேறிவிட்டது. கடைசி 3 பண்டிகை இயேசு கிறிஸ்து நிறைவேற காத்திருக்கிறது. அப்போது ஒலிவ மலை பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்திலே ஆசாரியர்கள் சென்று முதற்கனியாக சில தானியங்களை அடையாளமிட்டு வருவார்கள். இந்த பஸ்கா பண்டிகை முடிந்து 7ஆம் நாள் அதிகாலையிலே சென்று அந்த கதிர்களை அறுத்து வந்து பிரதான அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே சென்று அதை அசைவாட்டுவார்கள். அதனால் முதற்கனி. அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இன்னும் உயிர்த்தெழுதல் முதற்கனியாக எபிரேயரில் நீங்கள் வாசிங்க, சரியா? அங்கே 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் பரலோகத்திலும் இந்த ஆசரிப்பு கூடாமல் இருக்கிறது. அதனுடைய அடையாளத்தை தானே மோசேக்கு காண்பிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் அமைத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்காய் எல்லா கடனையும் தீர்த்து விட்டார். இப்போ அந்த ஸ்லிப்பை கொண்டு காட்டணும். எபிரேயரிலே போட்டிருக்கு, அவர் தன்னுடைய இரத்தத்தோடு அங்கே பரலோகத்தில் இருக்க அந்த ஸ்தலத்தை பரிசுத்தம் பண்ணும்படி பிரவேசித்தார் என்று சொல்லி. பரலோகம் அதனால் அழுக்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவர் ஒரு பிளேட்டில் இரத்தத்தை சுமந்து கொண்டு போகவில்லை. அவரே பிரதான ஆசாரியர், அவரே பலியான ஆடு, அவர் சரீரமே இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. அவர் அங்கே பரலோகத்தின் பிதாவிடத்தில் சென்று அந்த அசைவாட்டுகிற முதற் பலனை அவர் செய்யணும். அதனால தான் பொறுமா, நான் பிதாவிடத்துக்கு இன்னும் போகலைன்னு சொல்லுகிறார். அப்படி போகும்போது இயேசு முதற்கனி, அதோடு சேர்ந்து வேறு கனிகள் இருந்துச்சு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா மரித்த பொழுது அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. நீங்கள் நேரடியாக இனிமேல் கடவுள்கிட்ட பேசலான்னு சொல்லி. அப்போ கல்லறைகள் திறந்துச்சு. உடனே பரிசுத்தவான் உயிரோடு எழுந்தாங்களா? நீங்கள் மத்தேயுல வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இருந்து இருக்கும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 27 பாருங்க, 51. மத்தேயு 27:51 பார்க்குறீங்களா? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அடுத்த 53 வாசிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள். கல்லறை திறந்துருச்சு, ஆனால் அவங்க வெளியில் வரல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தான் அந்த கல்லறை திறக்கப்பட்டதில் இருந்த அந்த பரிசுத்தவான்கள்
அங்கே எருசலேம் ஆலயத்துக்கு அங்கே எருசலேம் நகரத்துக்கு போகிறாங்க. அந்த 7ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதற்கனியாக ஆண்டவர் பரலோகத்தில் செல்கிறார். அதே நேரத்தில் இந்த முதல் கனி அவரோடு கூட சேர்ந்து எழுந்த பரிசுத்தவான்களும் எருசலேம் நகரத்துக்கு செல்கிறார்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் மகதலேனா மரியாதை சொல்லி அனுப்புகிறார். நான் உங்களுக்கு முன்பதாக கலிலேயாக்க போகிறேன், என் சிநேகிதருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் சீசர்கள் சொல்கிறாங்க, ஏசப்பா நான் உயிரோட பார்த்தேன், உயிரோடு எழும்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. சில பேர் நம்பலை, வேகமாக கல்லறைக்கு ஓடி பார்க்குறாங்க. அங்கே தேவதூர்கள் இருந்தாங்க, 2 தேவதூர்கள் இருந்தாங்கன்னு சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த கல்லின் மீது அமர்ந்திருக்கிறாங்க. ஒருவன் உள்ளே அமர்ந்திருக்கிறான். எப்பா என்ன தேடுறீங்கன்னு கேட்குறாங்க. சிலுவையில் அறையப்பட்ட நசனாகி இயேசுவை தேடுகிறீர்களா? அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், உங்கள் முன்பதாக கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் தோமாவுக்கும் பேதுருவுக்கும் 500க்கும் மேற்பட்ட அநேக தேவ பிள்ளைகளுக்கும் அவர் உயிருள்ளவராய் காண்பித்து 40 நாள் இந்த பூமியிலே அவர் ஜீவித்தார். இதுதான் உயிர்த்தெழுந்த நாளில் நடந்த சம்பவம். யாழ்னியமாக உங்கள் வீட்டுக்காரங்க வந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த உயிர்த்தெழுந்த நாளில் நடந்த சம்பவம். இதில் நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இறையியல் காரியம் அங்கே நடைபெற்றது. அந்த இயேசு இந்த 2 காரியம் இன்றைக்கு படித்துக்கொள்ள. ஒன்று, இயேசு கிறிஸ்து உயிர்ப்பில் என்ன நடந்துச்சு, அதனால் நமக்கு என்ன பலன் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தில் என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, நித்திய மரணத்தை மரணத்துக்குள்ளாக்கும் காரியம் நடைபெற்றது. The death being defeated in resurrection. Death being defeated in the resurrection. ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். 3 பிள்ளைங்க வாங்கம்மா. உங்களுக்கு புரிகிறதுக்காக இது சின்ன ஒரு எடுக்கிற ஒரு முயற்சி. ஏன்னா நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. வாங்கம்மா, மேலே வந்துருங்க. இதில் இப்படி நின்றுங்க, வரிசையாக நின்றுங்க, எனக்கு இதாக இருக்கும். நல்லா கவனிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா தனித்தனி நெடுங்க தரலாம். அப்படி நெடுங்க தனித்தனியாக. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை மண்ணிலே உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்துமாவானான். உங்கள் வேத பகுதியில் உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். ஆதி ஆமத்தில் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சரியா? அவனை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது அவன் ஆவின்னு என்னது? நியூமா, ஸ்பிரிட், ஆவி, ஆத்துமா, சோல், அடுத்து சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3ம் அவனுக்குள் இருந்தது. சரியா? அவனை உண்டாக்கி விட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது, எல்லாம் சாப்பிடலாம். நடுவில் உள்ள ஒரு மரத்தை காமிச்சு, இதை நீ சாப்பிடாத, இதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படி என்று சொன்னார். தம்பி உங்கள் கையில் என்ன இருக்குது? அது என்ன இருக்குது? பாவம். தேவனுடைய கட்டளையை மீறுவதே பாவம். அதாவது ரிபெலியன் அகெயின்ஸ்ட் காட் இஸ் சின். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவம். தேவ கட்டளை கீழ்ப்படியாதது உடன்படிக்கை மீறுவதாகும். பாவத்தை குறித்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண அது 4-5 பக்கம் ஓடுது, என்ன பாவம்னு சொல்லி. அதில் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ ஆண்டவருடைய கட்டளையை மீறினால் பாவம். அந்த பாவத்தின் விளைவு கடைசியில் மக வச்சிருக்கா பாருங்க. அது என்னது? என்ன போட்டிருக்கு? மரணம். த பவர் ஆஃப் சின் இஸ் டெத். எது பவர் கொடுக்குது மரணத்துக்கு? பாவம். ஸோ த சின் கிவ்ஸ் பவர் டு த டெத். இந்த பாவம் இல்லாத வரை, நல்லா கவனிச்சுக்கோங்க, பாவம் செய்யாத வரை அந்த மரணத்திற்கு நோ பவர். எப்படி நம்ம சாப்பிட்டாதான் நம்மளுக்கு பவர் மாதிரி, சாப்பிடாட்டி பவர் இல்லாத மாதிரி, இந்த பாவம் வராத வரை அந்த மரணம் நாட் எட் ஆக்டிவேட்டட். அந்த மரணத்திற்கு பலன் இல்லை. இப்போ ஆதாம் நித்தியமாய் வாழ, நீங்கள் நல்ல ஆங்கிலத்தை படிங்க, ஜீவாத்துமாவானான். என்றென்றும் மரியாதை இருக்கிற கடவுளை போல
ஒரு மனிதனாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். அவனுக்கு மரணம் இல்லை, அவனுக்குள் பாவம் இல்லை. இதுதான் ஆதாமை முதல்ல ஆண்டவர் படைச்சது, சரியா? பட் இந்த பழத்தை சாப்பிட்றனாலே சாவே சாவா என்று சொன்ன காரியத்தை சாத்தான் கேட்டான். சாத்தானுக்கு ஆதாமின் மீது எந்த பவரும் கிடையாது. சாட்டன் ஹஸ் நோ பவர் ஓவர் ஆடம். ஆனால் he found out that the sin has the power, the death has a power. அந்த மரணத்திற்கு பவர் இருக்குது. இந்த பாவத்தை செய்ய வச்சுட்டா மரணத்துக்கு அதிகாரம் கிடைச்சிரும், அப்போ இவன் செத்து போவான் அப்படின்னு பிசாசு என்ன செய்தான்? ஆதாமை ஏவாளை சோதித்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குற பாம்பு வடிவத்தில் அவன் வரல, சரியா? இந்த சாரப்பாம்பு நல்ல பாம்பு, சரியா? அந்த ஆதாம் ஏவாளோடு கூட அன்றைக்கு பேசுகிற, நீங்கள் இந்த சீனாவில் அதுக்கப்புறம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஃப்ளை வச்சுருப்பாங்கல்ல, டிராகன் மாதிரி. அந்த டிராகன் வடிவத்தில் அன்றைக்கு பிசாசு இருந்தால் அவனுக்கு கால்கள், அந்த பாம்பு இருந்துச்சு, அது கால்கள் இருந்துச்சு, அது பேசும். நீங்கள் என்னமோ வேதத்தில் போட்டு கழுதை பேசினதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சரியா? அந்த பாம்பு பேசுறது இட்ஸ் நார்மல். அடுத்து பிசாசு மிருகங்களையும் மனுஷனுக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியும். பன்றி கூட்டத்துக்குள்ளார இந்த பிசாசு போச்சு, அந்த பன்றி கூட்டம் செத்துச்சு. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கல்லறை தோட்ட இருந்த ஒரு மனிதன், இந்த பிசாசு கண்டுபிடித்தான், நான் மனிதனை பாவம் செய்ய வைப்பேன், கடவுளை மீறும்படியாக வைப்பேன், அப்பொழுது மரணம் ஆக்டிவேட் ஆகிடும், அதுக்கு உயிர் வந்துடும், அந்த மரணம் ஆதாமுக்குள்ளே போயிடும், அப்போ ஆதாமை நான் கொன்று விடுவேன். இதுதான் அவனுடைய திட்டம், சரியா? ஸோ அதன் பிரகாரம் இந்த பிசாசானவன் அவனை பாவம் செய்த வைத்தான். அடுத்து அந்த பாவம் செய்ததுனாலே மரணம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கவனிங்க, இப்படி பாவம் மரணமும் ஆக்டிவேட் ஆனப்பட்டதுனால நீங்கள் 2 பேரும் பாவம் செய்ததுனாலே மரணம் ஆக்டிவேட் ஆனதுனாலே என்ன நடக்குன்னா, பின்னாடி திருப்புங்கம்மா. இப்போ என்னென்ன இருக்கு? கவனி இங்கே திருப்புமா, எனக்கு காட்டு. இப்போ என்னென்ன இருக்கு? ஆத்துமா, சரீரம், மரணம். இப்போ என்ன போயிருச்சு? த நியூமா, த ஸ்பிரிட், த லிவிங் ஸ்பிரிட், கடவுளுடைய அந்த ஜீவ சுவாசம். அவன் சாகலை. he is not living, he was not living, but he was existing. மரஞ்செடி கொடி மாதிரி ஆயிட்டான் ஆதாம். அவனுக்குள்ளே இருந்த நியூமா, கடவுளுடைய அந்த ஸ்பிரிட் அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ அவன் சரீரத்துக்குள்ளார the death been activated. அது வரைக்கும் சாவாமை உள்ள அந்த ஆதாம் பாவம் செய்ததுனாலே, பிசாசினாலே இந்த மரணம் அவனுக்குள் வந்தது. இப்போ எல்லா லிவிங் கிரீச்சருக்குள்ளேயும், இப்போ உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நாய்க்குள்ள, பூனைக்குள்ள, கரடிக்குள்ள எல்லாம் டெத் இஸ் இன்சைட் எவ்ரி லிவிங் பீயிங். எல்லா ஜீவிக்கிறதுக்குள்ளேயும் மரணம் இருக்கிறது, பட் நாட் எட் ஆக்டிவேட்டட். அதனால நம்ம ஜீவிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாமுக்குள்ளே இருந்த ஸ்பிரிட் போயிடுச்சு, கடவுளோடு அவன் பேச முடியல, கடவுளோடு அவன் தொடர்பு கொள்ள முடியல. இப்போ ஆவி இல்லை, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. யூ காட் த பாடி, யூ காட் த சோல், யூ காட் த டெத். இப்போ சிலுவையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த மரணம் வந்துச்சு இல்லை மனிதனுக்குள்ள, அந்த மரணத்தை கொன்றார், மரணத்தை சாகடித்தார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நீங்கள் நானும் பாவி, நம்முடைய பாவத்துக்கு நம்ம மறிச்சா நித்திய மரணத்துக்கு போயிடுவோம். அப்போ பாவம் இல்லாத ஒருத்தர் மறித்தால் தான் அந்த பாவம் மறிக்கும். எப்படி ஒரு ஆடை நம்ம கொண்டு வரோம், அது மேலே கையை வைக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆடை, பாவம் செய்யாத ஆடு வெட்டப்படும் பொழுது என் பாவம் மன்னிக்கப்படுகிறது, சரியா? அதே போல் இயேசு பாவம் செய்யாதவர், அவர் மீது இந்த சர்வ உலகத்தின் பாவம் வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து கொல்லப்படும் பொழுது அவரோடு சேர்ந்து மரணமும் அழிந்தது. அதுதான் அந்த உயிர்த்த நாள். அப்படி மரணம் அழிந்த பிறகு என்ன நடந்துச்சு?
நாம் புதிய ஆதாமாய் மாற்றப்படுகிறோம். இப்போ மறுபடியும் என்ன இருக்கு அவனுக்குள்ள? ஆவி, ஆத்துமா, சரீரம். யாருக்குள்ள? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவளுக்கு மட்டும்தான் இது. பழைய ஏதாம் இருக்கான்லவா, ஏதேன் தோட்டத்தில், அவன் எப்படி இருந்தான்? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆனால் உலகத்தில் இருக்க மற்ற மனிதர்களுக்குள்ளே மரணம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே ஆண்டவர் மரணத்தை ஜெயித்ததினாலே நம்மளுக்குள் ஆவி வருகிறது. நியூமா ஸ்பிரிட், மறுபடி தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வர்றது. அதைத்தான் நீங்கள் ரோமர் 6, ரோமர் 8, 1-15 எல்லாம் படிச்சிங்கன்னா அந்த ஆவி எவ்விதமாய் நம்மை உயிர்ப்பிக்கும். அப்போது நாம் சாகவே மாட்டோமா? நானே உயிர்த்தவன் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான்னு போடப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு வருவது மரணம் அல்ல, அது தூக்கம், நித்திரை என்று போடப்பட்டிருக்கு. நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ள மாட்டேன்னு வசனம் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் நேரம் ஆகும் எடுத்து காமிக்கிறேன். அப்போது நம்மளுக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளும் மரணம் இல்லை, அது தூக்கம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த ஆவி நமக்குள்ளே இருப்பதினாலே நாம் என்ன செய்கிறோம்? மீண்டும் அந்த ஆவி வந்து சரீரத்தில் பிரவேசித்து உயிரோடு எழுப்பப்படுகிறோம். ஆதாமை போல மீண்டும் என்றென்றும் வாழ்கிற ஜீவியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போது நம்ம சரீரத்தில் மரணம் ஆளாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து உள்ளே வரணும். இயேசு உள்ளே வரலன்னா மரணம் ஆளுகை செய்யும். பாவம் நம்ம விட்டு போகலைன்னா மரணம் உள்ளே இருக்கும். அப்போது என்னில் இருக்கிற அந்த மரணம் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு எனக்குள் வரணும். அப்போ தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன அந்த கட்டளை தீர்ந்து பாவத்தின் விமோசனமாம் நித்திய ஜீவன். நான் பிறகு உங்களுக்கு வசனம் தரேன், 1 யோவானில் இருக்குது. நித்திய ஜீவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டாகிறது. இதுதான் அந்த நாளில் நடந்துச்சு. பழைய ஆதாம் பாவத்துக்குள்ளானான், மரணத்துக்குள்ளானான். இயேசு கிறிஸ்து மரணத்தை அழித்து மறுபடியும் அந்த உறவு, பரதேசி என்று சொல்லுகிற அந்த உறவு, பேரடைஸ் ரிலேஷன்ஷிப், சரியா, என்னென்னு தேவனோடு உறவாடு அந்த உறவு மீண்டும் உண்டானது அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே. எனவே மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. தேங்க்யூ மேலே, தேங்க்யூ. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கு தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட் செஞ்சேன். மகள்கிட்ட கொடுத்து அவன் எழுதி கொண்டு வந்தால் நமக்காக. எனவே இயேசு கிறிஸ்து உள்ள இல்லைன்னா அதை நியூமா, அதை ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்துவிலே இயேசுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர், இயேசுதான் அந்த புதிய சிருஷ்டி, அவர்தான் புதிய ஆதாம். அவர் எனக்குள் வந்தால்தான் மரணம் என்னை ஆள முடியாது. இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இயேசுவை நான் அழைச்சிட்டேனா, இயேசுவை சரீரத்தில் வைத்திருக்கிறேனா, அந்த இயேசுவின் ஆவி எனக்குள் இருக்கிறதா என்று சொல்லி. அப்படி இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும். அங்கே இது ஆதியாகமம் 2:7, தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவன வசனம் கேட்டீங்களே, ஆதியாகமம் 2:7 போடப்பட்டிருக்கிறது. அடுத்து சாத்தானுக்கு நம்ம மீது வல்லமை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு நம்மோடு இருந்தா. மரணத்துக்கு நம்ம மீது வல்லமை இல்லை, இயேசு எனக்குள்ளே இருந்தா. அதெல்லாம் ஆண்டவர் அதன் பலன் என்னென்ன பலனில் அதை நம்ம நீங்களான படிக்கலாம், சரியா. சாத்தான் பாவத்தை தான் பயன்படுத்துகிறான் டு கெட் பவர் ஓவர் அஸ். இந்த சின்னை நீங்கள் நான் ஆக்டிவேட் பண்ண த டெத் கெட்ஸ் கிரிப். மரணம் நமக்குள்ளே வேரூண்டி இருக்கிறது. பாவத்தை அறிக்கை செய்ய we are redeemed from the eternal death. நீங்கள் நான் மரணத்தின் விடுவிக்கப்படுகிறோம். இந்த ஆதியாகமம் 3:15 இயேசு வாக்கு பண்ணினபடி இந்த பாவத்திற்கான மரண தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு பாவிகளாகி நமக்கு பெரிய விமோசனத்தை உண்டாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரணம் வெளியேறுகிறது. பவர் ஆஃப் சின் ஹஸ் நோ அத்தாரிட்டி ஓவர் அஸ். இயேசு நமக்குள்ளே வாழ்கிறார். எனவே நீங்கள் நானும் இயேசுவை போல சாகா நிலையை அடைகிறோம். சொன்னார்களோ, நானே உயிர்த்ததிலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்கள் மரணத்துக்குள்ளே போனாலும் பிழைச்சிருப்பீங்க. நீங்கள் நான் இயேசு வருகிற போது தன்னோடு கூட நம்மை எடுத்துக்கொள்வார். ரோமர் 6:18 சொல்கிறது, இந்த சிலுவை மரணத்தினாலே, ரோமர் 6:18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ரோமர் 6:14, கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஐயோ பாவத்துடன் சொல்ல முடியாது, இயேசு எனக்குள் இருக்கும் பொழுது.
அதே ரோமர் 6 அதிகாரத்தில் 11, 12, ரோமர் 6:6 வீட்டில் வாசியுங்கள். சரியா? இங்கே இயேசு உள்ளே வரும்பொழுது நித்திய ஆவி, நித்திய ஜீவன் உண்டாகிறது. பவர் ஆஃப் டெத் ரிமூவ்டு, வி கெட் எட்டர்னல் லைஃப் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய வாழ்வை உறுதி செய்து கொள்வதுதான் ஈஸ்டர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். அவர் மீது பாவ அதிகாரம் செலுத்த முடியல. அதனால தான் இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? யோவான் 10:17, யோவான் 10:17-18 இயேசு சொன்னார் அல்லவா? நான் சொன்னேன் கடந்த வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அதிகாரம் எப்படி வந்தது? இந்த பாவம் இருந்தால் தான் அந்த மரணத்துக்கு அதிகாரம் உண்டு. பாவம் இல்லைன்னா மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இயேசு பாவம் செய்யாதவர். எனவே அவருடைய இஷ்டம்தான் வாழ்க்கையை அவர் வைப்பதும் எடுப்பதும். பாருங்கள், அது யோவான் 10:17-18 பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் நான் விடுவிக்கப்படும் பொழுது we have power over sin, we got power over death. இயேசு எனக்குள்ளே வரும் பொழுது மரணத்தின் மீதும் பாவத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டாகிறது. வேதம் சொல்லுங்க, சகல அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 8:36 சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி. ஸோ டெத் கேனாட் செப்பரேட் அஸ் ஃப்ரம் காட். நீங்கள் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் மரித்தாலும் யுவர் லைஃப் இஸ் கண்டினியூயிங், உங்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது. அதான் ரோமர் 8:36 எதுவும் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுகிறார். மரணமானாலும் ஜீவனாலும் எதுவும் கிறிஸ்துவை விட்டு நான் பிரிக்க முடியாது. அப்போது பாவம் எனக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவை விட்டு நான் பிரிக்கப்படுவேன். நித்திய மரணத்துக்குள்ளே தான் நான் சென்று விட முடியும். எனவே இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நீங்கள் ஏன் உங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன்னா, அந்த மரணம் அந்த பாவம் உங்களுக்குள்ளே வராதபடி அது எடுத்து போடப்படுகிற நாள் தான் ஈஸ்டர். மறுபடியும் கிறிஸ்துவின் ஆவியை, கிறிஸ்துவை உங்களுக்குள் பெற்றுக்கொள்வது தான் ஈஸ்டர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸோ பாவம் நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. மரணம் நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. ரெசரக்ஷன் ஷோஸ் ஜீசஸ் ஹேஸ் அத்தாரிட்டி ஓவர் டெத். மரணத்தின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அங்கே யோவான் 1 Corinthians 15:55-57 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி. மரணத்தின் மரணத்தின் அதிகாரம் பாவம். ஒரு முறை 2 பிள்ளைங்க பார்க்கில் விளையாண்டுக்கு இருந்தாங்க. ஒருவேளை இந்த கதையை ஒருவேளை சொல்லியிருக்கலாம், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ அந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு செடியில் தேன் கூடு இருந்துருக்கு. தெரியாமல் இந்த பையன் அந்த தேன் கூடை தட்டிட்டான். ஒரு தேன் கொலை ஓடி வந்து அவனை கடிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த தேனியை கொட்டினா என்ன ஒரு கடுகடுக்கும் வேதனை. அவன் கத்துறான், அம்மாட்ட ஓடி வரான், மம்மி என்னை இந்த பீ கடிச்சிருச்சுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்களோட தங்கச்சியும் அந்த தேனியை சுற்றி வந்துச்சு. அவள் அலறடிச்சிட்டு மறுபடியும் அவளும் ஓடி வரான். அப்போ அவங்க அம்மா கூப்பிட்டு அந்த பையனை கையை காமிக்கிறாங்க. தங்கச்சிக்கிட்டு, இங்கே பாரு, அந்த குழவி கொத்திச்சில்ல, அவனுடைய கொடுக்கு அந்த கையில் இருக்கு பாரு. ஒரு குழவிக்கு ஒரு கொடுக்கு தான் உண்டு, ஒரு முறை தான் அது கொத்த முடியும். அதனால் அண்ணனை இது கொத்திருச்சு, உன்னைய கொத்தாது, நீ பயப்படாதுன்னு சொன்னாங்க. ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்தின் கூறு ஒன்று தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அது ஒரு முறை தான் நம்மை கொல்ல முடியும். அது இயேசுவை கொன்று விட்டது, இயேசுவை கொத்திருச்சு. ஸோ நம்மளை அது கொத்தாது. மரணத்திற்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, the death has no power over us only when we accept Christ as our Lord and Savior, Jesus Christ as our Lord and Savior. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே அங்கே ஆண்டவர் சொன்னா, மரணமே உன் கூறு இல்லை போச்சு, பாதாளமே உன் ஜெயமெங்க, நீ தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த டார்க்னஸ் ரெலமில் போய் he declared his victory, தன்னுடைய வெற்றியை அங்கே அவர் அறிவித்தார். அங்கே எபிரேயரில் நீங்கள் போய் எல்லாம் வாசித்து பார்த்துக்கோங்க. இதை எடுக்கலாமா? யாராச்சும் வாசிங்களேன். எபிரேயர் 2:14-15 299 பக்கம். எபிரேயர் 2:14-15 வாசிங்க.
நன்றி. அங்கே சொல்லுகிறது, பாவத்துக்கான அந்த மரணத்தினுடைய அதிகாரத்தை அவர் கொன்று போட்டார், அவர் ஜெயித்தார். ஏன்றுச்சுன்னா அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வார்த்தை சொல்வது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய வயது என்ன? இயேசு கிறிஸ்துவின் வயது என்ன? 33. இயேசு கிறிஸ்துவின் வயது என்ன? மரணம் அவரை அழிக்க முடியாது. அவர் கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் இருக்குது. அவர் கோடிக்கணக்கான ஆண்டு வயதுடையவர். இந்த பூமியில் 32 ஆண்டு வாழ்ந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி பரலோகத்தில் வாழ்ந்தார். இன்றைக்கும் பரலோகத்தில் வாழ்கிறார். மரணம் அவரை ஆட்கொள்ள முடியாததுனாலே அவர் வயதே கிடையாது, ஆண்டுகளே கிடையாது. அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதே வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கும் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாக நித்தியமாய் வாழ்ந்த தெய்வம். இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரணத்தை அவர் கொன்று விட்டார். அவரிடத்தில் பாவம் இல்லை, எனவே மரணம் அவருக்கு வரவே வராது. எனவே நித்திய காலமாய் வாழ்கிற அதே ஆசீர்வாதத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு தருகிறார். நாமும் நித்திய காலமாய் வாழ்வோம், நித்திய ஜீவனோடு வாழ்வோம். அதைத்தான் வாசியுங்களேன். 1 யோவான் 5 329 பக்கம். 1 யோவான் 5 12 13 அதை சொல்லுகிறது. பாருங்கள், 1 யோவான் 5 12 13 வாசியுங்கள். நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு இந்த நித்திய ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறதை விசுவாசிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மரணம் எப்படி மரணத்துக்குள் ஆக்கப்பட்டது நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்தோம். இதனால் என்ன பலன்? வாட் இஸ் த யூஸ்? ஆண்டவருடைய இந்த கிடைக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். அதில் வி ரிசீவ் பவர். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஐ ரிசீவ் பவர். ஒரு வல்லமை எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 8:11 ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கே நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை. இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை பாவத்தின் மீது நம்மளுக்கு வல்லமையை கொடுக்கிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அந்த ஆவி gives us power over sin. நான் பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வல்லமை பெற்றிருக்கிற ரோமர் 6:4 அதை சொல்லுகிறது. விக்ட்ரி ஓவர் சின், பாவத்தின் மீது நம்மளுக்கு பவர் கொடுக்க. ரோமர் 8:11 அதை சொல்லுகிறது. இனி நாம் பாவத்துக்கு அடிமை இல்லை. We walk in newness of life. ஒரு புதிய வாழ்க்கையிலே வாழ்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே we got power over sin. பாவத்துக்கு மேலே வல்லமை இருக்கு. ரெண்டாவது, பயத்தின் மீது வல்லமை. we got power over fear. இடையில பிரசங்கம் பண்ணும்போது யாராவது சொன்னால் நம்மளுக்கு இப்போ யாரெல்லாம் சாகருக்கு ஆயத்தமாக இருக்குன்னு கேட்டால் நம்ம பயப்படுவோம்னு சொல்லி. ஆனால் அங்கே வேதவச்ச சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, we got power. அந்த எபிரேயரில் வாசித்தோம் அல்லவா, மரண பயத்தில் இருந்தவர்களை விடுவிக்கும்படியா இயேசு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி. we need not have a fear over death. அது இயேசு கிறிஸ்து உயிர்ப்பினாலே நமக்கு உண்டாயிற்று. fear disappears when faith rises. விசுவாசம் பெருகும்போது இந்த பயம் ஓடுகிறது. அடுத்து, பவர் ஃபார் நியூ லைஃப். ஒரு புதிய வாழ்க்கை வாழ இந்த உயிர்ப்பு பண்டிகை நம்மளுக்கு உதவி செய்கிறது. we get power for new life. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஒரு புதிய வாழ்க்கைக்கான வல்லமையை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. old life been buried, new life begins. Resurrection is not only something that happened to Jesus, it is something that must happen in us. இயேசுவில் ஒன்று நடந்த காரியம் மட்டுமல்ல, நம்மிலே நடக்க வேண்டிய ஒரு காரியம் உயிர்த்தெழுதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் நம்மில் நடக்க வேண்டிய காரியம். அடுத்து, இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையற்ற சூழலிலே நமக்கு நம்பிக்கை தருகிறது. The resurrection power gives hope in impossible situation.
பார்த்தீங்கன்னா இயேசு செத்தோடனே எல்லாம் முடிஞ்சுன்னு சீடர்கள் பயந்துட்டாங்க, அறைக்குள்ளே பூட்டி உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவளை சந்தித்தார், அந்த முடியாது என்ற சூழலை மாற்றினார். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வண்ணத்தி பூச்சி பார்த்துருப்பீங்க, இந்த பட்டர்ஃப்ளை வந்து முட்டை போடும், அதுலேருந்து ஒரு புழு வெளியே வரும். அந்த புழு சாப்பிட்டு பெருசாக மாறினாலும் ஒரு கூட்டு புழுவாக மாறும். அந்த கூட்டு புழுவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அது ஒரு செத்து போன மாதிரி, அவ்வளோதான், முடிஞ்சு போன மாதிரி தெரியும். ஒரு 3 நாள் காத்திருந்தா அதை உடச்சிக்கிட்டு ஒரு அழகிய வண்ணத்தி பூச்சி பட்டர்ஃப்ளை வெளியே வரும். இயேசுவின் மரணம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு வேதபார பரிசேயருக்கு, பிலாத்துக்கு, ஒரு சீடருக்கும் கூட. ஆனால் அந்த சூழலை இயேசு வெற்றி சிறந்தார். உங்களுக்கு இன்றைக்கி ஒருவேளை சூழல் இருளாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்களுடைய சரீரத்துக்குள், உங்களுடைய இதயத்துக்குள் அந்த ஸ்பிரிட்டை, அந்த இயேசுவின் ஆவியை அலையுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற அதிகாரம் இயேசுவிடத்திலே உண்டு. லூக்கா 1:37, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இந்த ரெசரக்ஷன் பவர் அசூஸ் த ஃபியூச்சர் க்ளோரி. எதிர்காலத்திலே நம்மளுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் காத்திருக்குது என்பதை சொல்லுகிறது. இயேசு எவ்விதமாய் மகிமையாய் உயிர்த்தெழுந்து சிங்காசனில் வீற்றிருக்கார் என்று வாசித்தார்கள். எப்படி ஒரு மகிமையான முடிவோ, அந்த மகிமையான முடிவை நமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். அங்கே 1 Corinthians 15:20 அதை சொல்லுகிறது. இயேசு உயிர்த்தார், நாமும் உயிர்ப்போம். மரணம் ஒரு முடிவான முடிவல்ல, கல்லறையும் நிரந்தரம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, டெத் இஸ் நாட் த எண்ட், த கிரேவ் இஸ் நாட் பெர்மனன்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். எனவே மரணம் முடிவான முடிவல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் ஒருத்தர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாடிலே பாவம் செய்ய செய்ய அது ஒரு கிரெடிட் கார்டு, கடன் அட்டை போல. பாவம் செய்ய செய்ய அவங்க பலி செலுத்த கடன் ஏறிக்கொண்டே போனது. புதிய ஏற்பாடு ஒரு டெபிட் கார்டு, பற்று அட்டை. பற்று அட்டைனா பேங்க்கில் நம்ம பணம் போட்டு வச்சுட்டு வேணுங்கும் போது எடுப்போம்ல, அதுதான் பற்று அட்டை, இல்லாட்டால் டெபிட் கார்டு என்று சொல்லுகிறோம். புதிய ஏற்பாடு ஒரு டெபிட் கார்டு. இயேசு சிலுவையிலே கடந்த காலத்தின் பாவத்தையும் கழுவி, எதிர்கால பாவத்தையும் கழுவி, ஒரு விமோசனத்தை ஏற்படுத்தி, நீ எப்போ வேணாலும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம்ப்பா, ஐ கிவ் திஸ் என்னது டெபிட் கார்டு டு யூங்கிற மாதிரி பேங்க்லேயும் பேலன்ஸ் சேர்த்து வச்சுட்டாரு. அது ரட்சிப்பு, சமாதானம், கிருபை, மகிமை, ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி எல்லாம் பேங்க்கில் சேர்த்து வச்சிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருப்பதாகவே நினைத்து கொண்டு வாழ்கிறாங்க. இன்னும் கடன் அட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் நாட் அ கவரிங் அவர் சின், இட் இஸ் கிளென்சிங் அவர் சின். வி ஆர் இன் அ டெபிட் கார்டு சீசன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பற்று அட்டையில் இருக்கிறோம், ஆசீர்வாதத்தின் காலத்தில் இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து விட்டார் சிலுவையில். அப்படித்தான் வசனம் சொல்லுகிற. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிவித்திருக்கிறார். இயேசு கல்லறையில் இருக்கிற மாதிரி நினைச்சு வாழ்ந்து விடாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, the resurrection is the solution for all our problems. உயிர்த்தெழுதல் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை விசுவாசியுங்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் உண்டு. மார்ட்டின் லூத்தருடைய மனைவி, அவங்களுடைய அந்த சம்பவம். மார்ட்டின் லூத்தர் பெரிய புரட்சியாளர். அவர்தான் கத்தோலிக்கத்தையும் புராட்டஸ்டண்டையும் உருவாக்கியவர். கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்து வர உதவியாக இருந்தவர். அந்த 95 தீசிஸ் அந்த ஆலயத்தினுடைய கதவில் அடித்தவர். அவருடைய உயிருக்கு கேரண்டி இல்லை. எல்லாரும் அவரை அழிக்க நினைத்தால் மதவாதிகள் அவரை கொண்டு விட வேண்டும், பைபிளை தூசித்து விட்டார் என்று சொல்லி ஒரு நாளிலே அவர் மிகவும் சோர்வுட்டு இருந்தாராம். அன்னைக்கு காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அவங்க மனைவி கொடுக்கும் பொழுது ஒரு கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்திருந்தார்கள். வெளிநாட்டில் பழக்கம் என்னென்னா, டெத்துக்கு போனால் கருப்பு உடை அணிந்து கொண்டு செல்வார்கள். அப்போது மார்ட்டின் லூத்தர் டேபிளில் உட்காந்துருக்கார் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. என்னம்மா நீ கருப்பு உடை அணிஞ்சிருக்க, என்ன ஆச்சு, யார் இன்னைக்கு செத்துட்டா, எனக்கு தெரியலையேனாங்களாம். உங்களுக்கு தெரியாதா, கடவுள் செத்துட்டாரு அப்படின்னாங்களாம். அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. எஸ், மை காட் இஸ் நாட் டெட், இஸ் அலைவ், இஸ் ரெசரக்டட் காட், இஸ் லிவிங். அவர் அப்பொழுது சொன்னாராம், சொன்ன வார்த்தை என்ன சொன்னால், ஐ எம் நாட் வீக், ஐ எம் நாட் டிஃபீட்டட், நான் தோற்கடிக்கப்பட்டவன் இல்லை, த ரிசரக்ஷன் பவர் லிவ்ஸ் இன் மீ, எனக்குள் உயிர் தந்த வல்லமை வாழ்கிறது, நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய தைரியமாய் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்ததாக. இன்றைக்கு நிறைய பேர் கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு we live as God Jesus dead, என்னுடைய ஆண்டவர் மரித்து போனார் என்று வாழ்கிறோம்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நானும் விசுவாசிப்போம். மரணம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. நம்மில் உயிர்ப்பின் வல்லமை கிரியை செய்கிறது. மரணத்து மீது நமக்கு வல்லமை உண்டு, பாவத்து மீது நமக்கு வல்லமை உண்டு, கிறிஸ்துவிலே புதிய வாழ்க்கைக்கு நமக்கு வல்லமை உண்டு. நம்பிக்கையற்ற சூழலிலும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் வல்லமை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. பெரிய மகிமையான எதிர்காலத்தை இந்த உயிர்த்தல் நமக்கு வைத்திருக்கிறது. இந்த இயேசு ஜீவிப்பதால் நாம் ஜீவிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மை பரிசோதித்து அறிவோம். பழைய ஆதாம் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாய் என்றென்று வாழ்கிறவனாய் உண்டாக்கப்பட்டான். பிசாசு பாவத்தை உள்ளே அனுப்பி மரணத்தை அனுப்பிவிட்டான். இயேசு சிலுவையில் மரித்ததினாலே மரணம் என்னை விட்டு போயிற்று. மறுபடியும் கிறிஸ்து ஆவி எனக்குள் வந்திருக்கிறது. உள்ள இன்று வரை நீங்கள் அந்த இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதிருந்தால், இப்பொழுது இயேசு எனக்குள்ளே வாரும், எனக்கு நித்திய மரணம் வேண்டாம், நீர் எவ்விதமாய் மகிமை அடைந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றீரோ அதே போல் நான் இந்த பூமியை விட்டு கண்ணை மூடும் பொழுது இது வாழ்க்கை தொடருன்னு இந்த பாஸ்டர் சொன்னாங்களே, என் வாழ்க்கை முடிகிறதில்லை கல்லறையோட, மரணம் என்னை உம்மை விட்டு பிரிக்க முடியாது, அந்த நித்திய வாழ் எனக்கு வேணும். யார் கேட்குறீங்க? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். கொயர்குழுவினரோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். சரியா? இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார். எனவே தானே நானும் இன்றைக்கு ஜீவிக்கிறேன். இயேசு கல்லறையில் இருப்பதை போல வாழ்ந்து விடாதீர்கள். நீங்கள் உயிர்ப்பை பெற்ற உயிர்த்த கிறிஸ்தவர்கள். இந்த நேரத்தில் அர்ப்பணிப்பீங்களா? மரணம் பாவம் உங்களை ஆளும்படியாக விட்டால் எப்போ கண்ணை மூடுவோன்னு தெரியாது, நரகத்துக்கு போயிடுவோம். இயேசுவை ஆளும்படியாக நீங்கள் உள்ளே அனுபவித்தால், உள்ளே அனுப்பினால், அழைத்தால் நித்திய ஜீவன், த ஸ்பிரிட், த நியூமா, த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஜோயே, நித்தியமாய் வாழுகிற அந்த ஸ்பிரிட் ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். கண்களை மூட, யாரும் கண்களை திறந்திருக்க வேண்டாம். ஒரு அர்ப்பணிப்பு நேரமாக எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகள் நமக்காய் பாடுறாங்க, அந்த பாடலே நம்ம அர்ப்பணிக்கலாம்.
எழுந்திருப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாளை நான் உங்களுக்கு அர்ப்பணித்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த உயிர்ப்பின் வல்லமையை புரிந்து கொள்றீங்களா? இயேசு மெய்யாகவே இப்பொழுது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அழைப்பீங்களா? மரணம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது, பாவம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் எனக்குள் வர முடியும். பாவம் மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை இயேசு எனக்கு வாக்களித்திருக்கிறார். அவருடைய வல்லமையை, இயேசு கிறிஸ்துவை எந்த வல்லமை உயிரோடு எழுப்பினதோ அந்த வல்லமை நம்ம ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்கிறது. இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது இயேசுவே எனக்குள் வாரும் என்று அழைப்பீர்களா? பாவத்தை அறிக்கை செய்வீர்களா? நீங்கள் கிரெடிட் கார்டில் வாழ விரும்புகிறீங்களா? டெபிட் கார்டில் வாழ விரும்புகிறீங்களா? சிலுவையில் எல்லாம் சம்பாதித்தாயிற்று. அந்த காரியம் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுதான் அந்த நுழைவு சீட்டு. எனக்குள்ள வாங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய கிருபை உங்களை ஆட்கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட நான் ஜெபிக்க போகிறேன். அன்பு தகப்பனே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே மரித்து உயிர்த்து வெற்றியாய் எழுந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது அழைக்கிறார்களோ அந்த புதிய மனிதனாய் மனுஷியாய் இப்பொழுது எங்களை மாற்றும் ஆண்டவரே. புதிய மனுஷனாய் மனுஷியாய் இந்த இடத்தோடு கடந்து செல்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதாகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. என் பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஸ்பிரிட், அந்த வல்லமையின் ஆவி எங்களுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கட்டும். மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது, கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. பாவம் எங்களை ஆண்டு கொள்ள முடியாது, கிறிஸ்துவை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று சொன்னால் கிறிஸ்து எங்களிலே வாசமாயிருக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நின்றபடியாக